இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை நாம் மேலெடுத்து ஆமென். தேங்க்யூ. இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். அவர் ஆச்சரியமானவர், அற்புதமானவர். ஆமென். இந்த காலை நம்மை நலப்படுத்தி தேவன் கொண்டு வந்திருக்கிற தேவி ஆமென். தீர்மானத்தோடு இந்த காரணங்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த அதிகாலை இந்த குடும்பங்களில் வல்லமையாக அக்னியாக பற்றி எரியும் எல்லா குடும்பங்களும் ஆண்டாங்க ஜெபிக்க எல்லா அந்தகாரங்கள் விழும். ஆமென். அதிகாலை விபத்தின் ஆவியை கர்த்தர் கனவுகளிலே போடுகிறார். ஆமென். ஆலயத்திலிருந்து இப்படி நாம் இணைந்து ஜெபிக்கிறத ஜெபம் ஆன்லைன் வாயிலாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நேரடியாக நாட்களில் அதிகாலையில் இணைந்து ஜெபிக்கணும், குடும்பங்களாக ஜெபிக்கணும். பல இடங்களில் அதிகாலை ஜெபங்கள் நடக்கணும். இந்த ஒரே அதிகாலை ஜெபம் யாக்கோபு அதிகாலமே எழுந்து உங்களுடைய முகத்தை தரிசித்தது போல பலியிட வந்தது போல ஆண்டவரே ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து அன்றைக்கு பலியிட வந்தது போல வேதத்தின் பக்தர்களெல்லாம் அதிகாலையில் பலியிட்டு ஆராதித்தார்கள். யோபு அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகளுக்காக பலியிட்டான். ஆமென். இப்படிப்பட்டவர்கள் கைவிடுவதில் எப்படியாவது மீண்டும் போராட்டங்கள் வந்தால் அவர்களை தூக்கி நிறுத்துவான். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லா கரங்களை வைத்து இந்த காலவழிக்காக நன்றி செலுத்துவோம். இதுவரை நடத்தின தேவனை நடத்துவார் என்று சொல்லுவோம். பெரிய காரியங்களை நான் காண்பேன் என்று சொல்லுவோம். இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை கதை செய்ய போறார். ஏதோ ஒரு வல்லமை விளங்கும், ஏதோ ஒரு மகிமை விளங்கும், ஏதோ ஒரு அந்தகாரம் அழிந்து போகிறது காணவில்லை. ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், ஒரு பெரிய மகிமை வெளிப்படும், ஒரு பெரிய அக்கினி வெளிப்படும். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். கர்த்தர் நம்முடைய வல்லமை விளங்க செய்வார், மகிமை விளங்க செய்வார். ஆமென். அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். அவருடைய வார்த்தைகள் வந்து பொய்யாகாது. ஆமென். ஆமென். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா என்று ஆண்டவர் நோக்கி பார்த்து எங்களை காண்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆமென் துதிகளை ஏறெடுத்து நம்மை காண்கிற தேவன், வழிநடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இணைந்து பாடுவோம். எல்லாரும் இணைந்து கண்ணீரை காண்கின்ற தேவன் நீரே, கண்ணீரை துருத்தி வைத்தீரே, உள்ளம் கையில் வரைந்து சொந்தமாக்கிக் கொண்டு நீர் என்னை பார்த்துக் கொள்வீர். உள்ளம் கையில் வரைந்து மாட்டிக் கொண்டு யெகோவாயிரு பார்த்துக் கொள்வீர். நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, காண துணை தாரும். என்னை காண்கின்ற தேவன் அல்லவா, நான் உம்மை காண சென்று பாடும். மலை பிளந்து தந்தீரே, மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, நீரந்து தாருமே. நீர் என்னை காண்கின்ற தேவன் அல்லவா. விண்ணப்பம் கேட்டும், விண்ணப்பம் கேட்டும் இயேசுநாதரேவும் கரத்தினால் தூக்கி சுமந்தீரே. விண்ணப்பம் கேட்டும் இயேசுநாதரேவும் கரத்தினால் தூக்கி சுமந்தீரே. நொறுங்குண்ட என்னையும் அத்திக்கெட்டி அணைத்தி சுகமளிப்பீர். நொறுங்குண்ட என்னையும் அத்திக்கெட்டி அணைத்தி யெகோவா என்னை சுகமளிப்பீர். நீர் என்னை காண்கின்ற அல்லவா. பார்க்கிறவரே, என்னை காண்கின்ற கண்ணீரை காண்கிறார். கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தீரே, ஆவியின் கண்களை திறந்து தாருமே. கண்மலை தண்ணீரை தந்தீரே, இருந்து கலங்கும் என்னையும் கலங்கும் என்னையும்
தேற்றுகின்றீரும் கிருபையால் நடத்துவே சொல்லுவோமா என்னையும் தேற்றுகிறீரும் கிருபையால் நடத்துவே அமர்ந்த தண்ணீரன்னை யாருதல் தருவே வருஷாலும் சமாதானமே அமர்ந்த தண்ணீரன்னை யாருதல் சமாதானமே நீரை காண்கின்ற நீரனை காண்கிற தேவன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலொளியில் நம்மை காண்கிறவர், நம்மை பார்க்கிறவர், நம்மோடு கூட இருக்கின்றவர். ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால், ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் என்ன செய்வோம்? திருப்தியாவோம். தேவன் நம்மை ஆலயத்தின் மூலம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆலயமாகிய நம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாயிடுவோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய நம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். இன்று காலை ஆலயத்தின் மூலம் தேவன் தருகிற ஏராளமான ஆசீர்வாதங்கள் என்ன? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அளவற்ற ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். எண்ணற்ற நன்மைகளை வைத்திருக்கிறார். சற்று சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். ஏற்கனவே தேவன் நம்மை ஆலயத்தில் வைத்துதான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரே. ஆமே. The benefits in the temple of God 189 times 189 முறை ஆலயம் ஆலயம் என்று வேதம் முழுவதும் பல இடங்களில் வருகிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார், நம்முடைய வீட்டின் ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகும். வேதத்தில் முதலாவது அற்புதம் ஆலயத்தின் மூலம் கிடைத்தது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசித்தால், அன்னாள் தேவனுடைய பாதத்தில் போய் ஆலயத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்த போது she received a miracle. தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய ஆலயம் நம்மை உயர்த்துகிற, ஆசீர்வதிக்கிற இடம், அற்புதத்தை கொண்டு வருகிற இடம், அற்புதங்களை செய்கிற இடம் தேவனுடைய ஆலயம். ஆகவே தான் தேவன் இந்த பூமியில் ஆலயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது, அங்கே 1 சாமுவேல் 3:15 19 20 வசனங்களிலே நாம் அங்கே வாசித்தால், எக்ஸால்டேஷன் இன் த டெம்பிள் ஆஃப் காட், ஆலயத்தில் உயர்வு. சாமுவேல் ஒரு குட்டி பையனாய் அங்கு ஆலயத்தில் போய்விட்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியானார். இந்த 1 சாமுவேல் 3:19-20 வாசித்து பாருங்கள். அங்கே தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டார். An ordinary boy, a small boy, he became a prophet when he was in the temple of God. தேவனுடைய ஆலயத்திலிருந்து வளர்ந்து படித்து மேலே வந்து, ஆமென், தேவனுடைய ஆலயம் உயர்த்துமா? உயர்த்தும். தேவனுடைய ஆலயத்தில் உயர்வு இருக்கிறதா? உயர்வு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, a refuge in the time of trouble. நம்முடைய வாழ்வில் வருகிற போராட்ட நேரங்களில் கர்த்தருடைய ஆலயம் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை உதவி செய்கிறது. ஐசாயா 37:14, எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாக சனகரிப் என்ற ஒரு பெரிய சேனை வந்த பொழுது ஆலயத்தில் வந்து விழுந்து தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். நடந்தது என்ன? 37-36 வசனத்தை வாசித்து பார்த்தால், தேவன் சங்கார தூதரை அனுப்பி அவர்களை சங்கரித்து ராஜாவை அவர்கள் கைக்கு விடுவிக்கிறார். வாசித்து பாருங்கள். 37 அதிகாரம் முழுவதும் வாசித்தால் எப்படி ஆலயத்தில் போய் ஜெபித்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் அற்புதம் செய்தார். There are so many benefits in the temple of God. There are so many blessings that we receive through the blessings of God. தேவனுடைய ஆலயத்தின் மூலம் அநேக ஆசீர்வாதங்கள். We receive so many blessings in His temple. அவருடைய ஆலயத்திலிருந்து அநேக நன்மை. அதனால தான் உபாகமம் 12:5 நான் அந்த வாசஸ்தலத்தை நாடி அங்கே போவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மோசே தேவனுக்காக ஆசீர்வாத கூடாரத்தை கட்டினதை பார்க்கிறோம்.
சாலமோன் ஆலயத்தை கட்டினதை நாம் பார்க்கின்றோம். ஆம், தேவனுடைய ஆலயத்தை கட்டினவர்கள், தேவனுடைய ஆலயத்திற்காக நின்றவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. அடுத்தது அங்கே பார்க்கிறோம், ஹீலிங் இன் த டெம்பிள். 2 ராஜாக்கள் 20:5 இதே போல அந்த எசேக்கியா ராஜா ஒரு முறை வியாதிப்பட்ட போது தேவனுடைய ஆலயத்திற்கு வர அவன் தீர்மானித்த போது தேவன் அங்கே அவனை சுகமாக்குகிறார். ஆகவே ஆலயத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். ஐசாயா 56:7 ஏசாயா 56:7 ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து மகிழச் செய்கிறார். ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து நான் அவர்களை மகிழச் செய்வேன், என்னை சேவிக்கவும் என் நாமத்தை நேசிக்கவும் செய்வேன். அவர்களுக்கு உத்தம இடத்தை கொடுக்க. எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆசீர்வாதங்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து அவர் நம்மை எப்படி மகிழ செய்கிறார். இன்னும் யோவேல் 3:18 ஆலயத்திலிருந்து ஒரு நீரூற்று புறப்படுகிறது. எசேக்கியேல் 37 இங்கே யோவேல் 3:18 பார்த்தால் ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நீரூற்று. ஆமென். தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நீரூற்று புறப்படுகிறது. அந்த நீரூற்று மகிமையான ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று என்ன செய்யும்? நம்முடைய தாகத்தை தீர்க்கும். நம்முடைய தாகத்தை தீர்க்கும். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அந்த நீரூற்று ஜனங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். அந்த நீரூற்றில் ஒரு மகிமை புறப்படும். அந்த எசேக்கியேல் 47 நாம் அங்கே பார்க்கும்போது அந்த தண்ணீர் பாய்ந்து போகிற இடம். எசேக்கியேல் 47:1 ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணும்போது அங்கிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. அந்த நதி புறப்பட்ட இடம் புறப்பட்டு போய் செழிப்பு எப்படி வருது? 12வது வசனம் எசேக்கியேல் 47:12 அங்கு விருட்சங்கள் வளர்கிறது, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லையாம், புதுக்கனிகள் வருமா. மகிமையான காரியங்கள். தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. There is a river from the temple of God. அது ஜெபமாகிய நதி, பரிசுத்த ஆவியாகிய நதி, அபிஷேக நதி தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. அப்படி என்றால் ஆலயத்தில் ஏராளமான அதனால்தான் இங்கே தாவீது சொல்லும்போது நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் என்ன செய்வோம்? திருப்தியாவோம். லூக்கா 2:36-37 முதிர் வயதிலும் ஆலயத்தில் இளைப்பாறுதல். ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சிமியோன், அன்னாள் இவர்களெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவனை தரிசித்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை சுமந்து கொண்டு குழந்தையாக கொண்டு வரும்போது அவங்க பார்த்தது முதல்ல அவங்க தான். தேவனுடைய ஆலயத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற ஆலயத்தின் மூலம் தேவன் செய்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். அது எண்ணுக்கு அடங்காது. அதனால தான் நானோ நம்முடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருப்பேன். ஹல்லேலூயா. தாவீது ஆலயத்துக்கு போனதை நாம் வேதத்தில் வாசிக்கவில்லையா? 2 சாமுவேல் 12:20 எசேக்கியா ஆலயத்திற்கு என்று வாசிக்கிறோமே. ஆமென். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. யோசபாத் ஆலயத்துக்கு சென்றதை 2 நாளாம் 25 வாசிக்கிறோம். யோவாஸ் 2 நாளாம் 24:4 தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஆலயத்தை புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம். எஸ்ரா ஆலயத்துக்கு முன் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் விதத்தில் ஏசியால வாசிக்கும் போது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. எரேமியா 33:11 ஆலயத்தில் ஒரு ஸ்தோத்திர பலியின் சத்தம், கரங்களை வைத்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்து விடுவோம். இருக்கிற இடங்களில் ஆண்டவரே, இப்படி எங்களுக்கு இந்த பூமியில் நீர் வைத்திருக்கிற ஆலயம். ஆமென். ஒருவேளை வாரம் போய் தேவனை ஆராதிப்பதற்கு கடினம் போல தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் ஆலயத்திலிருந்து ஏராளமான நன்மைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்தில் தான் அவருடைய நாமம் விளங்குகிறது. இயேசு ஜெபாலயத்தில் போயிருந்தார் இருக்கிறது. லூக்கா 4:16-20 வாசித்தா இயேசு ஜெபாலயத்தில் போயிருந்தார். ஆபகுக் 2:20 வாசிக்கிறோம். கர்த்தரோ தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார். இன்று காலை தேவன் நமக்கு சொல்லுகிறார், ஆமென், என் ஆலயத்தில் கொண்டு வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் ஆலயத்தின் நன்மையினால் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் ஆலயத்தின் கிருபையினால் உங்களை நான் நிரப்புவேன். 65:4
ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகும். இந்த காலை ஆலயத்தின் மூலம் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டதையும், ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டதை கர்த்தர் கேட்டு செய்த அற்புதங்களையும் நினைத்து எண்ணி நன்றி செலுத்துவோம். அதே தேவனுடைய ஆலயத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய ஆலயம் இந்த பூமியில் மனிதர்களை உயர்த்த, மனிதர்களை ஆசீர்வதிக்க, மனிதர்களோடு தேவன் பேசதான் தேவன் தம்முடைய ஆலயத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு செல்லும் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆலயத்திற்காக நன்றி. ஆலயத்திற்கு எங்களை கொண்டு வந்து எப்படி எங்களை ஆச்சரியமாய் நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். நம்முடைய சர்வ வல்லமைக்காக நன்றி. நம்முடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக நன்றி. ஆலயத்தின் மூலம் நம்முடைய நன்மைகளை காண, கிருபைகளை காண உதவி செய்தீரே. நல்ல கரங்களை அசைத்து நல்ல சிறு பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளை ஆலயத்தில் பழக்கணும். குடும்பமாய் வந்து ஆலயத்தில் பழகணும். ஆலயத்தில் வந்து ஜெபித்து பழகணும். நம்முடைய வீடு ஒரு ஆலயமாக மாறணும். நாமும் ஒரு ஆலயமாக மாறணும். நல்ல கரங்களை வைத்து என்னுடைய வீடு ஒரு ஜெபாலயமாக இருக்கணும் எப்பொழுதுமே. ஹல்லேலூயா. Let our house be the temple of God. Let me be the temple of God. நானும் ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக, எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஓ, இந்த காலவெளியிலே ஆலயத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுது இந்த காலை இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதங்களுடைய குடும்பங்களை சந்திக்கிறது. அற்புதம். ஓ, தேவன் செய்த அதிசயம், சுகம், வேலன், நன்மைகள். ஆலயத்தில் ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ இன்றைக்கும் ஆலயத்திலிருந்து அந்த நன்மைகள். ஒருவேளை ஆலயத்துக்கு வந்துட்டு வர அன்னைக்கு ஒன்றும் தெரியாது. ஆலயத்துக்கு தொடர்ந்து நாம் வந்துவிட்டு இருக்கிறதால தேவனை தொடர்ந்து அவரை ஆராதிக்கிறதின் பயனாக என்ன தேவை, என்ன காரியங்கள் இருந்தால் தேவனே அதை கவனித்துக் கொள்வார். என் ஆலயத்தில் வந்து என்னை ஆராதிக்கிற என்னுடைய ஜனங்களாயிற்று, என்னுடைய பிள்ளைகளாயிற்று, அவர்களுக்கு நான் நன்மை செய்வேன், என் கிருபையை வெளிப்படுத்துவேன். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார், தம்முடைய வல்லமை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் சொல்லியிருக்கிறாரே. இந்த பூமியில் நீர் கொடுத்த ஆலயத்துக்காக நன்றி. ஆலயத்தின் மூலம் எங்களுக்கு தருகிற நன்மைகள், எங்களுக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமான எங்களை நினைவு கூர்ந்து ஆலயத்தில் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இணைந்த ஆண்டவரை ஒரு நிமிடம் ஒரு பல்லவியை பாடி தேவனை மகிமைப்படுத்தி துதித்து ஜெபிக்க போகிறோம். சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நினைவாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே என்று அவரை பாடி ஒரு நிமிடம் துதிப்போம். கால்வழிக்காக நன்றிகளை செலுத்துவோம். எத்தனை பேர் ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற அவ்வளோ பேரும் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆலயத்திலிருந்து எங்களை எப்படி மகிமையாய் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் எங்களை உங்களுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்.
எல்லாம் டெக்ளேர் பண்ணுங்க. ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பப்படுகிறேன். ஆலயத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாகும். இந்த காலை கட்டத்தை ஆலயத்தை கனப்படுத்த முடியுங்களா? என்னுடைய ஊழியர்களை நீ கனப்படுத்துகிற முடியுங்களா? இதற்கு ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குண்டு, பிள்ளைகளுக்குண்டு. இன்று காலை திருச்சபையின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒளிகளை ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, விசுவாசிகள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நல்ல காணொளிக்காக நன்றி. ஆலயத்தின் மூலம் எப்படி எங்களை மகிமையாய் ஆசீர்வதிக்கிறீர்கள். நீர் வைத்திருக்கிற ஏராளமான உங்களுடைய ஆலயத்தின் நன்மைகளுக்காக நன்றி. என்னை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஊழியர்களை ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பம். அந்நாடுக்கு ஆலயத்தில் கொடுத்த அற்புதம், அன்றைக்கு இசைக்க ராஜாவுக்கு கொடுத்த அற்புதம், சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த அற்புதங்கள், நம்மை தேடினவர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் கொடுத்த அற்புதங்கள். ஓ, என் ஜெப வீட்டில் மகிழம் கொண்டுவேன், தீக்கு கொண்டு விடுவேன் சொன்னீரே. வாக்கு தத்துவங்களெல்லாம் அந்த காணொலியில் வந்து வலிக்கட்டும். ஷபாரா கரபா. எல்லா தீமைக்கு விளக்கம், வியாதிகளுக்கு விளக்கம், பொன்னாவதுக்கு விளக்கம். எந்த அந்தகாரமும் பிள்ளைகளை தொடக்கூடாது, குடும்பங்களை தொடக்கூடாது. சபையெல்லாம் மகிமையாய் மாறட்டும். ஊழியர்களை மகிமையாய் மாற்றும். நாள் முழுவதும் கிருபை கூட இருக்கட்டும். போக்குவரத்தில் கூட இரு பிரயாணங்கள் எல்லாம் கூட இரு பலப்படுத்தும், ஆசீர்வதி. மீண்டும் காலையில் வந்து நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உடைய கிருபைகளோடு கூட எப்பொழுது இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.